நீங்கள் சென்சாருக்கு படத்தை அனுப்பு 2 மாதம் முன்னாடி டைம் இருக்குல்ல, கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை சார்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்திருக்கலாம். நிர்ணயிச்சபடி ஜனவரி 9 பண்ணியிருக்கலாம். இங்கே என்ன உங்கள் இஷ்டத்துக்கு தட்கல்னு போட்டு 15 நாள் முடியாமல் போகிறீங்க. அவன் ரிவைஸ் கமிட்டி அனுப்பணுன்றான். கோர்ட்டுக்கு போகிறீங்க. இவங்க கோர்ட்டில் என்ன சொல்லுது சென்சார் கமிட்டி, ஏங்க நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலோ, இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம். நாங்கள் ப்ராசஸில் இருக்கோங்க, ஒர்க் ப்ராசஸில் இருக்கோம். நாங்கள் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல. அதுக்குள்ளேயும் இவங்க அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்றாங்க. கோர்ட்டில் என்னங்க பிரச்சனை? அவங்க தான் ரிவைஸ் கமிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. இல்லைங்க எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும். ஏமாங்க சர்டிஃபிகேட் வாங்கினா தானே ரிலீஸ் பண்ண முடியும். அப்புறம் என்ன? அவங்க கொடுத்தோன்னே வாங்கிக்கிங்க. இல்லைங்க ஜனவரி 9 பண்ணணும். இதுதான் பிரச்சனை. அப்போ கோர்ட் என்ன கேட்குது? நீ ஜனவரி 9 பண்ணு, 15 பண்ணு, 20 பண்ணு. எனக்கு என்ன? உனக்காக நான் வேலை செய்யணுமா? நடைமுறை என்ன? சென்சார் சர்டிஃபிகேட்டே அவங்க தர்றதுக்கு ரிவைஸ் கமிட்டி போட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன்றாங்க. படத்துக்கு தடை கடை வச்சா வா. இதுக்கெல்லாம் எப்படி பண்ண முடியும்? 21ஆம் தேதி நான் அதை விசாரிக்கிறேன். போச்சா பொங்கல்?